துணை நாம் இன்றைய யோகா டே அன்றைக்கு நாம் சில யோகாசனங்களை பற்றி அறிய இருக்கின்றோம். அதாவது பதஞ்சலி கூறுவார், ஏமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் என்று கூறுகிறார். அதனை நாம் நம்முடைய ஆலயத்தை கடைபிடித்து கொண்டு வருகின்றோம். அந்த நிலையில் ஆசனமாக நாம் அது சிறுவர்களுக்கான ஆசனம், முதியவர்களுக்கான ஆசனம், வயதினருக்கான ஆசனம் என்று நம்முடைய நிறையாக தனித்தனியாக பிரித்து சொல்லிக் கொடுத்து வருகின்றோம். முதலாவதாக நாம் சிறுவர்களுக்கான ஆசனமாக நம்ம இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதாவது இளமையும் முதுமையும் முதுகெலும்பிலே என்று கூறுவார்கள். அதுபோன்று நம்முடைய முதுகெலும்பை நன்றாக வளைத்து வைத்துக் கொள்ளலாம். அதாவது முதுகெலும்பை முன்னாடியும் பின்னாடியும் வளைத்தல், அப்புறம் அதை நீச்சி பண்ணுதல், அப்புறம் அதனை முறுக்குதல், இந்த மாதிரியெல்லாம் நமக்கு பயிற்சிகள் உண்டு. அது அந்த சிறுவர்களுக்கான அது விளையாட்டுத்தனமாக நம்ம ஆசனங்கள் பேர் சாதாரணமாக சொல்லி வைக்கக்கூடியதாக நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். திரு பாஸ்கர் அவர்கள் முதலாவதாக பூனை ஆசனம் என்று கூறுவார்கள். பூனை எவ்வாறு அது தன்னுடைய அலுப்பை விடுவதற்காக முதுகெலும்பை வளைத்து காட்டுகின்றதோ அதுபோன்று நன்றாக மேல் நோக்கி நாம் வளைக்கின்றோம். அப்பொழுது மூச்சு காற்றினை வெளிவிட்டு கொண்டே நாம் மேலே வைத்து வைக்கிக் கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அடுத்தபடியாக கவு போஸ் என்று சொல்வார்கள். மாடு மாதிரி மாடு முதுகெலும்பு தரையை நோக்கி இருக்கும். அதுபோன்று நம்ம வளைந்து வரும் பொழுது முதுகெலும்பு தண்டுவடமானது நன்றாக கீழ் நோக்கி வளையப்படுகிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளையப்படுகிறது. இது மூச்சை இழுத்து கொண்டே நாம் செய்ய வேண்டும். மூச்சை வெளியே விட்டு கொண்டே கேட் போஸ் சொல்லக்கூடியதாக செய்ய வேண்டும். மூச்சை இழுத்து கொண்டே நாம் கவு போஸ் என்று செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இதனால் நமக்கு என்ன ஆகுதுனாக்கும் நமக்கு நன்றாக நுரையீரல் விரிந்து அது சுறுசுறுப்பாக இருக்க செய்கின்றது. முதுகெலும்பும் நன்றாக வளைந்து நன்றாக இளமையோடும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ என்ன பார்த்தோம்? பூனை மாடு என்று பார்த்தா அடுத்து புலி, வியாக்கராசனம் என்று கூறுவார்கள். அதனை சிறுவர்களுக்கு புலி என்று கூறினால் அது அதாவது ஒரு கால் ஒரு கை மாற்றி இது என்னென்னா நம்முடைய ஆசனங்கள் செய்யும் பொழுது நம்முடைய மன கட்டுப்பாட்டில் நமக்கு பிரெயினும் நன்றாக ஆக்டிவேட் ஆகும்படியாக இருக்கிறது. இப்போ வலது கை வைக்கும் பொழுது இடது பக்க மூளை, அப்புறம் அந்த கால்கள் மாறி செய்யும் பொழுதும் இரத்த ஓட்டங்கள் மாறி மாறி வரும் பொழுதும் நன்றாக துரிதப்படுத்தி நமக்கு இருப்பதாக இருக்கின்றது இந்த புலி ஆசனம் என்று கூறுகின்றோம். இது நம்முடைய தண்டுவடத்தை நன்றாக நீட்சிமை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நம்ம தண்டுவடத்தை மடக்கும் பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதனை யானை ஆசனம் என்று அழைப்பார்கள். அதாவது யானை போன்று யானை என்ன செய்யும்? அசைந்து கொண்டே இருக்கும். அதுபோன்று நாமளும் முதுகெலும்பை வளைத்து வளைத்து சிறிது சிறிதாக வளைத்து பக்கவாட்டில் கொண்டு போய் நாம் இந்த மாதிரி செய்து வருகின்றோம். இதில் என்ன செய்யுதுன்னா கையை உயர்த்தும் போது தோள்பட்டைக்கும் சேர்த்து நமக்கு நன்றாக கையை உயர்த்தும் போது அங்கு உள்ள இரத்தங்கள்லாம் கீழ் நோக்கி வேகமாக ஓடி வருகிறது. தோள்பட்டையில் உள்ள நன்றாக வலுவு பெறும்படியாகவும் இந்த பயிற்சி இருக்கின்றது. இது யானை ஆசனம் என்று நாம் அழைக்கிறோம். ஆக நம்முடைய முதுகெலும்பை முன்னையும் மேலையும் கீழையும் வளைக்கிறது. இது பக்கவாட்டில் வளைக்கிறது. நீச்சி மேலே அறியும்படியாக உள்ள ஆசனங்களை நாம் பார்த்தோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக முதியவர்களுக்கான ஆசனம். அதாவது முதியவர்களுக்காக ரொம்ப வயதானவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் சாதாரணமாக ஒரு 2 ஆசனங்கள் போட்டால் மட்டும் போதுமானதாக இருக்கும். நிறைய அது செய்யணும் இது செய்யணும் என்பதெல்லாம் இல்லை. முதல்ல இதை செய்ய இருப்பது சவுந்தரபாண்டியன். முதியோருக்கான ஆசனம் கட்டிச்சக்கர ஆசனம். கைகளை பேரல் டு த கிரவுண்ட், கையை நேராக வைத்துக்கொண்டு நன்றாக திருப்பி இதுவும் நன்றாக முதுகெலும்பை முறுக்குதலுக்குரிய பயிற்சியாக அமைகிறது. மலச்சிக்கல் இவைகளெல்லாம் தீர்க்கின்றது இந்த பயிற்சியானது. பிரீத் இன் பிரீத் அவுட். அடுத்து கைகளை பிரீத் இன், கையை நீட்டிக்கணும், பிரீத் அவுட் பண்ணி நன்றாக. அடுத்தபடியாக கைகளை மேலே உயர்த்தி தலையில் குனிந்து மேலே கையை மேலே உயர்த்தி
தரை குனிந்து கைகளை பின்னாடி கொண்டு போய் வருது. இதனால் வந்து முதுகெலும்பும் நன்றாக வளைகிறது, கைகளுக்கும் நன்றாக பயிற்சியாக இருக்கிறது. ஒரு சுறுசுறுப்பாகவும் நன்றாகவும் நமக்கு வந்து இருக்கும்படியாக இருக்கும். சோம்பல் இல்லாமல் முதியவர்கள் வந்து அலுப்பு இல்லாமல் இருக்கும்படியான பயிற்சியாக இருக்கிறது. அது தவிர வந்து முதியோர்களுக்காக எளிமையாக செய்யக்கூடிய ஆசனமாக அடுத்தபடியாக செய்ய இருக்கிறார் சேர் யோகா என்று சொல்வார். அதாவது நம்ம வந்து அமர்ந்து கொண்டும் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் என்றெல்லாம் நாம் வந்து பயிற்சிகள் செய்கின்றோம். ஆனால் இதில் வந்து சேரில் அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய பயிற்சியாக இப்போ செய்ய இருக்கிறார்கள். அதாவது கால்கள் வந்து முதல்ல சேரில் அமர்ந்து கொண்டு கால் விரலை மட்டும் உயர்த்துகிறது. முதல்ல முடியாதவர்கள் ஒரு கால் விரலை மட்டும் உயர்த்தி இறக்கி கொள்ளலாம். மாறி மாறி தையல் மிஷின் எடுத்தது போன்று அதுக்காக மாறி மாறி செய்ய வேண்டும். அடுத்து 2 காலையும் உயர்த்தி இல்லை 2 காலும் விரல் உயர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்பு குதிங்கால். இப்போ கால் பாதங்களுக்கும் நன்றாக இரத்த ஓட்டம் ஓடி வருகிறது. நம்ம இதய துடிப்பில் வந்து கால்கள் ரொம்ப நீளமாக டிராவல் பண்ணி இரத்த ஓட்டம் வந்து போகும். இப்போ கால்களை நம்ம நன்றாக துரிதப்படுத்தும் பொழுது இரத்த ஓட்டங்கள் நன்றாக போய் வரும்படியாக இருக்கின்றது. அடுத்து வந்து கால்களை நீட்டி மடக்குதல், டிப்டோ வச்சுக்கொள்ள வேண்டும். கால்கள் அப்படிதான் முட்டிங்கால் மடங்காமல் இருக்கும். இது ஒரு காலுக்கு பழகிக்கிறோம். மிகவும் வயதானவர் முடியாதவர்கள் வந்து எவ்வளோக்கோ காலம் நீட்ட முடியுமோ அவ்வளோக்கோ நீட்டி பயின்றாலே போதுமானதாக இருக்கும். அடுத்து 2 காலையும் நீட்டி காலை கீழே இறக்குதல். கிரீப்புக்கு வந்து சேரை வந்து நன்றாக பிடித்து கொள்ளலாம். அடுத்தபடியாக ஒரு காலை வந்து மேலே உயர்த்தி மார்பு வரைக்கும் எவ்வளோக்கோ முடியுமோ அவ்வளோக்கோ உயர்த்தி கீழே இறக்கிடணும். அடுத்த கால் ஒவ்வொருத்தையும் எத்தனை தடவை செய்யணும்னா ஒரு 3 தடவை செய்யலாம். இல்லை முடிந்த அளவுக்கு செய்யணும்னா 5 முறை 10 முறை என்று கூட நாம் செய்யலாம். அடுத்து 2 காலையும் இது சற்று கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மூச்சை விட்டுக்கொண்டே காலை உயர்த்த வேண்டும், மூச்சை இழுத்துக்கொண்டே காலை இறக்க வேண்டும். மூச்சுடன் செய்து நம்ம பழகும் பொழுது சற்று இலகுவாகவும் நமக்கு ஒரு சுறுசுறுப்பாகவும் ஆனந்தமாகவும் காணப்படும். அடுத்தபடியாக இப்போ கைகளுக்கும் தண்டுவடத்துக்கும் செய்யக்கூடியது. கை நன்றாக மேலே உயர்த்தி முன்னாடி வந்து எந்த கையும் அந்த காலுக்குரிய காலை வந்து தொட வேண்டாம். இரண்டு கையும் ஒன்று போல தொடணும். 2 கையும் மேலே தூக்கி பின்னாடி எவ்வளோக்கெல்லாம் வளைய முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் வளைய வேண்டும். முன்னாடி வரணும், பின்னாடி வளையணும். இப்பொழுது காற்று நுரையீரல்கள் நன்றாக உள்ளே போயும் வெளியே வரும் பொழுது நமக்கு நன்றாக ஒரு பயிற்சியாக இது இருக்கிறது. அடுத்து முன்னாடி குனிந்து, அதாவது திரிகோண ஆசனம் மாதிரி முன்னாடி குனிந்து கால் விரலை பிடித்து கொண்டு ஒரு கையை மட்டும் பக்கவாட்டில் மேலே உயர்த்தி காட்டுறது. சேஞ்ச். அடுத்தது இதனால் தண்டுவடம் முறுக்கப்படுவதோடு கைகளுக்கும் பயிற்சியாக அமைகிறது. அடுத்து இது வந்து பக்கவாட்டில் கைகளை மேலே உயர்த்தி பக்கவாட்டில் வந்து எவ்வளோ தூரம் வளைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வளைத்து செய்யணும். ஒரு பக்கமாக வளைத்து தரை தொட முடிஞ்சால் தொடலாம், இல்லை என்றால் அப்படி இருந்துக்கலாம். மேலே கண்ணு வந்து மேலே உள்ள கையை பார்க்க வேண்டும் பக்கவாட்டில். அடுத்தபடியாக இது போன்று நிறைய பயிற்சிகள் வந்து இருக்கின்றது. இப்பொழுது ஒரு உதாரணத்துக்காக சில பயிற்சிகள் வந்து பார்த்து செய்து காமித்தார். தேங்க்யூ.